ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாத 7 சூப்பரான வாட்ஸ்அப் ட்ரிக்ஸை தான் பார்க்க போகிறோம். அண்ட் இது யாருக்குமே தெரியாது அப்படின்னு கிடையாது. 1-2 டிப்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம். பட் மேக்ஸிமம் உங்கள் யாருக்கும் தெரிஞ்சிருக்காத டிப்ஸாக தான் இது இருக்க போகுது. அண்ட் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும், எதெல்லாம் புதுசாக இங்கே கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் தெரியப்படுத்த மறந்துடாதீங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே இந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பீட்டா யூஸராக தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அவசியமே கிடையாது. இது காமனாக எல்லாருக்குமே வாட்ஸ்அப்பை ரீசெண்ட் அப்டேட் பண்ண எல்லாருக்குமே ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் டிப், நம்ம வாட்ஸ்அப்பில் வீடியோ ஸ்டேட்டஸ் போடுறோம் இல்லையா, அதில் நீங்கள் வீடியோ கூட சேர்ந்து போடுற ஆடியோவும் சேர்ந்து உங்களுக்கு ஸ்டேட்டஸில் போஸ்ட் ஆகும். சப்போஸ் ஒரு சில நேரங்களில் எனக்கு அந்த ஆடியோ தேவையில்ல, வெறும் வீடியோ மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு ஆப்ஷனை வாட்ஸ்அப் இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஸ்டேட்டஸ் போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதில் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் சிம்பிள் இருக்கும், ஸ்பீக்கரோட படம் போட்டிருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் ஒரு ஸ்லாஷ் கிரியேட் ஆகும். அந்த மாதிரி ஸ்லாஷ் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதில் இருக்க ஆடியோ உங்களுக்கு மியூட் ஆகிடும். நீங்கள் அதுக்கப்புறம் ஆடியோ இல்லாமல் வெறும் வீடியோ மட்டுமே ஸ்டேட்டஸாக போடலாம். ரெண்டாவது டிப்ஸ், நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒருத்தருக்கு அனுப்பின மெசேஜ் 7 நாளைக்கு அப்புறம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிற மாதிரியான ஆப்ஷனை வாட்ஸ்அப் இப்போ எனேபிள் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்ஷனுக்கு பேர் டிஸப்பியரிங் மெசேஜ். அதை எங்கே போய் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னாக்கா, யாரு கூட பண்ண போகிற சேட் 7 நாளைக்கு அப்புறம் டிலீட் ஆகணுமோ அவங்களோட சேட்குள்ளே போயிட்டு அவங்களோட ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் கீழே டிஸப்பியரிங் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அது டிஃபால்ட்டாக ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டுக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா சேட்டில் அவங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ கிட்ட ஒரு கிளாக் மாதிரி ஒன்று காமிக்கும். அது என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸப்பியரிங் மெசேஜ் நீங்கள் எனேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களா இல்லை டிசேபிள் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கும். இதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் 7 நாள் இன்னிலேருந்து அனுப்புன 7வது நாள் அந்த மெசேஜ் ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும். மூணாவதாக பார்க்க போகிற டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் வர்ற ஆடியோவை ஸ்பீடப் பண்ணுறதுக்கான டிப்ஸ். இந்த டிப்ஸ் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பை லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணணும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு யாருக்கிட்டே இருந்தாவது ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்திருக்கும். அதை நீங்கள் ப்ளே பண்ணிங்க அப்படின்னாக்கா அதில் 1x 1.5x 2x அப்படின்ற ஆப்ஷன் காட்டும். இதில் 1x அப்படிங்கிறது நார்மலாக அவங்க எப்படி பேசியிருக்காங்களோ அதே மாதிரி இருக்கும். 1.5x அப்படின்னாக்கா 1.5 மடங்கு வேகத்தில், 2x அப்படின்னாக்கா 2 மடங்கு வேகத்தில் அந்த வாய்ஸ் ப்ளே ஆக ஆரம்பிக்கும். இது எங்கே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ரொம்ப லென்த்தியான வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க அப்படின்னா அந்த இடத்துல, அப்படி இல்லைனா ரொம்ப பொறுமையாக பேசுகிறவங்க உங்ககிட்ட பேசியிருந்தாங்க அப்படின்னாக்கா அந்த இடத்துல உங்கள் நேரத்தை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி வாய்ஸ் கேட்டிங்க அப்படின்னாக்கா அனுப்புகிற மெசேஜும் நீங்கள் ரிசீவ் பண்ண மாதிரி ஆச்சு, உங்கள் டைமையும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணிட்டு பயன்படுத்தி பாருங்கள். நாலாவதாக நம்ம பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாட்ஸ்அப்புக்கு தேவையான ஸ்டிக்கரை, கஸ்டமைஸ்டு ஸ்டிக்கரை நீங்களாகவே எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஸ்டிக்கர் மேக்கர்னு சர்ச் பண்ணிங்க, நிறைய ஆப் இருக்கும். இப்போ நான் வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஆப்போட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள கிரியேட் நியூ ஸ்டிக்கர்னு கேட்கும். அதில் போனீங்கன்னா நார்மலாக இல்லை அனிமேட்டடாக கேட்கும். நார்மல் கிளிக் பண்ணிங்கன்னா இமேஜ் செலக்ட் பண்ணி இமேஜிலேருந்து ஸ்டிக்கரை கிரியேட் பண்ணுறது கேட்கும். அனிமேட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோ செலெக்ஷனுக்கு போயிடும். அதில் போய்ட்டு நீங்கள் கிஃப் இமேஜஸ் ஏதாவது ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் நார்மல் கொடுத்து இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். அது செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷனும் காட்டும். அதில் போய்ட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா க்ராப் ஆகி பேக்ரவுண்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு பிஎன்ஜி இமேஜ் உங்களுக்கு காமிக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டோ இமோஜியோ இல்லை வேறு ஏதாவது ஹேண்ட் ரிட்டன் டெக்ஸ்ட்டோ அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு அது ஸ்டிக்கராக கிரியேட் ஆகிடும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் வாட்ஸ்அப் அப்படின்னு காட்டும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா வாட்ஸ்அப்பில் அந்த ஸ்டிக்கர்ஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். அந்த ஸ்டிக்கர்ஸை நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வச்சு உங்களோட ஓன் ஸ்டிக்கரை கூட நீங்கள் கிரியேட் பண்ணி, அது உங்கள் கிரியேட்டிவிட்டியை பொறுத்தது. அஞ்சாவதாக பார்க்க போகிற டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப் வெப்போட செக்யூரிட்டிக்கானது. இது நாள் வரைக்கும் நீங்கள் வாட்ஸ்அப் வெப் யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா உங்கள் மொபைலில் வாட்ஸ்அப் வெப் ஓப்பன் பண்ணி QR கோடை எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் வெப்பில் ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ஸ்கேன் ஆகி சேட்ஸ் எல்லாமே அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். நீங்கள் அது மூலமாக நீங்கள் உங்கள் டெஸ்க்டாப்லேயோ பிசியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பட் இதில் என்ன ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யார் வேணாலும் அதை பண்ண முடியும். நீங்களோ உங்கள் ஃப்ரெண்டோ உங்கள் பேரண்ட்ஸோ யார் வேணாலும் பண்ணிக்க முடியும். எந்த ஒரு செக்யூரிட்டியுமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட, உங்களுக்கு பிடிக்காதவங்க கூட யார் வேணாலும் உங்கள் மொபைல் ஒரு 2 செகண்ட் கையில் கிடச்சி எடுத்து ஸ்கேன் பண்ணாங்கன்னா மொத்த டேட்டாவும் உங்களோடது லாஸ் ஆகிடும். அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். பட் இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வாட்ஸ்அப் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்கள் வாட்ஸ்அப் வெப்புக்கு ஸ்கேன் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் உங்கள் மொபைலோட செக்யூரிட்டி பின் இருக்குல்ல, பின்னோ இல்லைனா உங்கள் பயோமெட்ரிக் இம்ப்ரெஷன் நீங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த சேட் பேக்கப்ஸ்லாம் வாட்ஸ்அப் வெப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி பாருங்கள். இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த வாட்ஸ்அப் இந்த மெத்தட் உங்களுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னாக்கா நீங்கள் வாட்ஸ்அப்பை ரீசெண்ட் வெர்ஷனுக்கு அப்டேட் பண்ணியிருக்கணும்.
ஆறாவதாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு சர்ச் ஆப்ஷன். இது உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கிறதுன வாய்ப்பு அதிகம். ஏன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த சேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. ஆனால் அந்த மெசேஜஸ் படிக்கணும் அப்படின்னாக்கா உங்கள் சர்ச் ஆப்ஷனில் போய்ட்டு அவங்களோட நேமை சர்ச் பண்ணிங்க அப்படின்னா மெசேஜ் ஓப்பன் பண்ணாமல் அவங்க ரீசெண்டாக என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டரில் காட்டும். அதாவது டாப்பில் இருந்து ரீசெண்டான மெசேஜ்லேருந்து கடைசியாக என்னென்ன மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத அங்கே காமிக்கும். நீங்கள் அது மூலமாக சேட்டை ஓப்பன் பண்ணாமல் ப்ளூடிக் அவங்களுக்கு காமிக்க வைக்காமல் அந்த மெசேஜஸ் நீங்கள் ரீட் பண்ணிக்க முடியும். கடைசியாக பார்க்க போகிற டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமைஸ்டு நோட்டிஃபிகேஷனை இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பர்சன்ஸுக்கும் நீங்கள் செட் பண்ணிக்க வேண்டியது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு பர்சன்கிட்டேருந்து வர மெசேஜ் எனக்கு யூனிக்காக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களோட ப்ரொஃபைலில் போயிட்டு உள்ளே போனதுக்கப்புறம் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ண அப்படின்னா யூஸ் கஸ்டம் நோட்டிஃபிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த செக் பாக்ஸை டிக் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னாக்கா இதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு அந்த பர்சன்ஸுக்கு மட்டும் தனியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் டோன், அவங்களுக்கு மட்டும் ஒரு தனியான ரிங் டோன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் செட் பண்ணிக்க முடியும். இதை எனேபிள் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பார்ட்டிகுலர் பர்சன் கிட்டே எனக்கு மெசேஜ் வந்துச்சு அப்படின்னாக்கா நான் யூனிக்காக செட் பண்ண பார்த்தீங்களா, கஸ்டமைஸ் பண்ணி அந்த ரிங் டோன் தான் எனக்கு கேட்கும். ஸோ இவங்க கிட்டே இருந்தால் நமக்கு மெசேஜ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இது உங்களில் பல பேருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா லைக் பண்ணிவிட்டு, வேறு ஏதாவது சந்தேகங்கள் மட்டும் கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிவிட்டு, சேனல் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, அண்ட் நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் நீங்கள் எதுவும் ஒன்றும் பார்க்காம இருந்தீங்கன்னா அப்படியே அதையும் போய் செக் பண்ணி பார்த்துருக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.